ஒரு சகோதரன் கோத்தகிரியை சார்ந்தவர். அவருடைய தகப்பனார் 7 வருடம் பேரலைஸ் ஆகி பெட் ரிடன் ஆயிட்டாரு. ஒரு நாள் எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாஸ்டர் எங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு வரீங்களா என்று சொன்னார். நான் இங்கிருந்து ஒரு நாள் கடந்து சென்றேன். ஒரு 7 மணிக்கெல்லாம் கடந்து சென்று அங்க 10 மணிக்கு ரீச் ஆகி அங்கிருந்து அவரை அழைத்தேன். அவர் வந்தார். அவர் வந்து அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனா 2 அறைகள், கீழே ஒரு அறை, மாடியில ஒரு அறை, 2 அறைகள். கீழே அறையில இவரும் இவருடைய மனைவி 2 பிள்ளைகள், தாயார் இருக்காங்க. மேல சின்ன படிக்கட்டு, ஏறவே முடியல. ரொம்ப குறுகலான படிக்கட்டு கட்டியிருந்தாங்க. அதுல ஏறி போகும் பொழுது செங்கல் மாத்திரம் கட்டி பூசாத ஒரு வீடு மேலறை இருந்தது. அந்த மேலறையில கூட்டிட்டு போகும்பொழுது ஒரு கட்டில், ஒரு சின்ன கயிறு கட்டில் போல இருந்தது. அதுல அவருடைய தகப்பனாரை படுக்க வைத்திருந்தார். அதை பார்த்த உடனே நான் நடுங்கி போனேன். ஏனென்றால் 7 வருடமாக அவர் பேரலைஸ் ஆன பிறகு அவருடைய நாவு விழுந்துருச்சு, அவருடைய சரீரம் விழுந்து போனதுனால அவர் எப்படி இருந்தாருன்னா ஒரு ஸ்கெலட்டன், ஒரு எலும்பு கூடின் மீது தோல் போச்சினது போல இருந்தார். நான் பார்த்து பயந்து போனேன், இது என்ன இப்படி இருக்கிறார் என்று சொல்லி. அமேன். உடனடியா அந்த சகோதரன் இடத்துல சொன்னேன், சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. அப்ப அந்த சகோதரன் ஒரு வார்த்தை சொன்னார், பாஸ்டர் சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ்ல கொஞ்சம் பால் எடுத்து ஸ்பூன் எடுத்து அந்த ஸ்பூனை எடுத்து அவருடைய வாயில ஊற்றி, இப்படிதான் பாஸ்டர் கிட்டத்தட்ட 7 வருஷமா நான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன். தகப்பனார் பாஸ்டர் என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு தவித்தார். சில நேரத்துல நம்மளுடைய வீடுகளிலே வியாதியா இருப்பவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் வியாதியில படுத்த படுக்கையான பிறகு அந்த வீட்டிற்குள்ளே அசமாதானம் எவ்வளவு இருக்கும் என்பது நான் அறிந்திருக்கிறேன். அப்ப அந்த சகோதரனுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது இவர் இருப்பதிலும் இறந்து போவதாய் நலமாய் இருந்திருக்குமே, இவ்வளவு வேதனைப்படுகிறாரே என்று நினைத்து கொண்டிருப்பதை நான் அறிந்தேன். அந்த சகோதரன் அந்த வியாதிப்பட்டு இருக்கிற அந்த தகப்பன் இடத்துல போய் அவரை அவரால் பார்க்க முடியல, பேச முடியல. அந்த பார்வை அங்கும் இங்குமா இருந்தது. அவருடைய காதருகே போய் அவரிடத்துல ஒரு காரியம் கேட்டேன், உங்களுக்கு வாழணும் என்று விருப்பமா என்று சொல்லி. உடனடியாக கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. அதுதான் பதில். அப்போ இந்த மனிதன் இந்த உலகத்தின் மீது ஆசை வைத்து இருக்கிறதுனால அவருடைய ஆத்துமா தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பதை அறிந்து கொண்டேன். இந்த சூழ்நிலையிலும் படுத்த படுக்கை, உடம்பெல்லாம் விழுந்து போச்சு. ஆனாலும் இந்த உலகத்தின் மீது அவருக்கு ஆசை இருந்ததை நான் அறிந்து கொண்டேன். மறுபடியும் நான் ஜெபம் பண்றதுக்கு தண்ணியும் எண்ணெயும் எடுத்து நான் சொன்னேன், இங்க பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தார். நல்ல போராட்டத்தை போராடி இருக்கீங்க. இதோ உங்க சரீரம் விழுந்து போயிருக்கு. ஆண்டவர் சமாதானமா உங்களை அவரோடு வைத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறார். நான் இந்த தண்ணியும் எண்ணெயும் எடுத்து ஆசீர்வதித்து உங்களை ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்க போறேன், உங்க ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க போறேன். ஆண்டவர் வந்து 2 நாளில கூப்பிடுவார். போறீங்களா அப்படின்னு கேட்டதற்கு அவர் என்னை நோக்கி பார்த்தார். அந்த கண் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது. அந்த கண்ணின் மணி நேராக என்னை வந்து பார்த்து விட்டு அத்தனை நாட்கள் யாருக்குமே பதில் சொல்லல, யாருக்குமே எந்த ஒரு ரியாக்ஷனும் 7 வருடம் காட்டாத மனிதன் என்னை பார்த்து ஆம் என்று சொன்னார். இது அங்கிருந்தவர்கள் மனைவிக்கும் அவருடைய பிள்ளைக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். அவர்கள் அதை பார்த்து விட்டு அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தார். ஆனால் ஒரு ஊழியனாக இதோ அவர் படுகிற வேதனை அறிந்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து தண்ணீரை எடுத்து அவருடைய தலையின் மீது வைத்து ஜெபம் பண்ண, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த ஆத்துமா இந்த உலகத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து இப்பொழுதே உம்மோடு நீங்க இந்த ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அவரிடத்துல சொல்லி வந்த 2 நாட்களிலே தேவன் உங்களுடைய தகப்பனாரை எடுத்துக்கொள்வார், அதற்கான காரியங்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வந்தேன். 2 நாட்களிலே அந்த சகோதரன் அங்கிருந்து அழைத்திருக்கிறார். என்னால அந்த காலை அட்டன் பண்ண முடியல. 3 நாள் கழித்து நான் பெங்களூர்ல ஊழியத்துல இருந்தேன். அப்போ கால் அட்டன் பண்ணும்போது, பிரதர் என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லும் பொழுது நான் பதறி போய், என்ன ஆச்சு பிரதர்? அப்பா நேத்து இறந்து போயிட்டாரு, நீங்க சொன்ன மாதிரியே. உங்களை தான் வந்து அடக்க ஆராதனைக்கு கூப்பிடணும்னு நிறைய முறை கூப்பிட்டேன், நீங்க அட்டன் பண்ணலையே பிரதர்ன்னு சொன்னார்.
அவர் சொல்லும் பொழுது அவருடைய இருதயத்துல ஒரு வழி இருந்தாலும் 7 வருடம் தன்னுடைய தகப்பனாரை அந்த ஸ்பூன்ல பாலை ஊத்தி 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 24 மணி நேரமும் பார்க்கணும் என்பது எவ்வளவு கடினம். அந்த கடினமான அந்த வேதனை வழியின் வார்த்தைகளை நான் உணர்ந்தேன். தகப்பனார் இறந்து போய்விட்டார், ஆனால் தேவனிடத்தில் சேர்ந்து விட்டார் என்ற ஒரு சின்ன ஒரு ஆறுதல் அவருக்கு இருந்தது. அந்த கண்ணீரின் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ள வியாதியஸ்தர்களின் படுத்த படுக்கை மிகுந்த ஒரு மனவேதனையை அநேகருக்கு ஏற்படுத்தி இருக்கு. தாயினுடைய தகப்பனுடைய படுத்த படுக்கை உங்களுக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தி இருக்கு. ஆண்டவர் அறிவார், ஆண்டவருக்கு தெரியும். கணவன் கைவிடப்பட்ட ஒரு மனைவியினுடைய வாழ்க்கை இந்த ஆண்டவருக்கு அவர் பார்ப்பது இல்லையா? உங்களுடைய காதவர் அல்ல நம் தேவன், சத்தத்தை கேட்பவர். இதோ அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. ஆமாங்க, ஒருவேளை நாம் மரணத்துக்காக ஜெபம் பண்ணல, ஆனால் மரண வேதனை பட்டு கொண்டிருந்த அந்த ஆத்துமா உலகத்தின் மீது விருப்பம் பட்டு கொண்டிருந்துச்சு. அந்த ஆத்துமாவை ஏற்ற நேரத்துல அந்த ஊழியன் போய் அந்த ஊழியன் அவனை ஒப்பு கொடுத்ததன் மூலியமாக இப்ப என்ன தெரியுமா நடந்துச்சு? அந்த ஆத்துமா பரலோகத்துல தேவனிடத்துல இளைப்பாரி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டது என்று தேவன் பார்க்கிறார். என் அருமை சகோதரிய, உன் ஜெபம் எப்படிப்பட்டது? இதோ இந்த அதிகாலையில என்னோடு இந்த ஜெபத்துல இணைந்து கொண்டிருக்கிறாய். இதோ உன் தேவன் கேட்கிறார், உன் ஜெபம் எப்படிப்பட்டது என்று சொல்லி. உன் ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கும்படிக்காக இருக்கிறதா? உன் ஜெபம் தேவன் ஆசிர்வதித்த ஜெபமா இருக்கிறதா? உன் ஜெபம் தேவன் கொடுக்கிறதா இருக்கிறதா? உனக்கு நன்மை செய்கிற ஜெபமா இருக்கிறதான்னு பாக்குறாரு. உன் கண்ணீர் வாழ்நாள் முழுவதும் நீடித்திருப்பது கிடையாது. ஏதோ தாவீதின் கண்ணீரை பார்க்கவில்லையா தேவன்? அவனுடைய ஓட்டத்தை அறிந்திருந்தார் தேவன். யோபு தன்னுடைய மனைவியால தூஷிக்கப்பட்டிருந்தார். தன்னுடைய ஒரே மனைவியால தூஷிக்கப்பட்டிருந்த ஒரு நன்மையான மனிதன், நீதிமான் என்று கர்த்தரே சாட்சியிட்ட ஒரு நீதியுள்ள மனிதன் யோபு. அந்த யோபுவை அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவி ஒரு நேரத்துல சொன்னார், இந்த தெய்வத்தை நீர் மறுதலித்து உயிரை விடும் என்று சொன்னாரே. ஏனென்றால் ஒருவேளை அந்த மனைவிக்கு தன்னுடைய கணவனுடைய அந்த வேதனையும் சத்தமும் அழுகுறலும் தன்னுடைய சரீரத்தில் வந்த அந்த புண்ணும் அதிகமான ஒரு மனக்காயத்தை ஏற்படுத்தி இப்படி ஒரு மாம்சீக வார்த்தையை சொல்லியிருக்கலாம். எந்த மனைவியும் சொல்லுவதுதான், தன்னுடைய கணவர் பாடுபடுவதை யாருதான் பார்ப்பா? யாருதான் பார்க்க முடியும்? அப்போ அவர் சொன்னார், உன் தேவனை நீ மறுதலித்து உயிரை விட்டு. யோபு சொன்னார், அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், கொஞ்சம் தீமையை பெற்றுக்கொள்ளாது இருப்பது எப்படி என்று சொல்லி அவருடைய மனைவியை கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். என் அருமை சகோதரனே, என் அருமை சகோதரியே, உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் அழுகையோடு இருக்கா? அடிக்கடி மருத்துவ செலவு அதிகமா விரயமாகி கொண்டிருக்கா? மருத்துவமனைக்கே ஒரு மாத செலவு உங்களுடைய அந்த உழைப்பின் செலவெல்லாம் வீணாக்கப்படுதான். ஆண்டவர் உங்களுடைய அழுகையை கேட்டார். ஆண்டவர் உங்களுடைய அழுகையை கேட்டார்.